புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது. ஏன் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை தேர்வு பண்ணீங்க? இளைஞர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். பட் அது எந்த அளவுக்கு மீடியா ஃப்ரேம்ல இருக்கு. பட் கட்சி ரீதியா எங்களுக்கு பார்க்கும்போது வரவேற்புகள் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். சீமானவர்கள் சொல்ற மாதிரி இது கொள்கைக்கான கூட்டமாவே இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் விஜய் அவர்கள் போற இடத்துக்கெல்லாம் அந்த கூட்டம் வருது இல்ல. ஆட்டுக்கார ஆலமேல் படம் பார்த்தீங்களா? எங்க அண்ணா கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, அந்த ஆடு தெருவில் வந்துச்சாமா. அந்த காலகட்டங்கள்ல இந்த ஆடு கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் போய் கூடிச்சாமா. இதுல எந்த கொள்கைக்கான கூட்டமா இருக்குது, இல்ல எந்த அரசியல் பயணமான கூட்டம் இருக்கு? வந்தவங்க அத்தனை பேர் ஓட்டு இல்லாத சின்ன பசங்க. அதிமுகவையும் கன்சிடர் பண்ண மாட்டாரு, நாம் தமிழரையும் கன்சிடர் பண்ண மாட்டாரு. களத்துல இருக்கிறது ரெண்டே கட்சி. நமக்கு என்ன கண்டென்ட்ல எழுதி கொடுக்குறாங்களோ அதை தானே பேச முடியும். அவர் அரசியல் புரிதலோட பேசணும்னு சொல்றீங்களா? நீங்க அவரோட உறுதிமொழி பாத்தீங்களா? இப்போ பார்த்தேன். எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. வந்த உடனே விசிலுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. உறுதிமொழிங்களா? நீங்க திமுகவுக்கு இன்கேஸ் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். ஸோ இன்னும் மக்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள், செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சிருக்க முடியும் இல்லையா? நான் செய்யறதுன்னு கிடையாது. நான் 70 வருடங்களா இருக்க அந்த கட்சிகளே ஒன்றும் பண்ண முடியல. இப்ப நான் அந்த கட்சியில போய் மட்டும் என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, திமுக எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அறிவிப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல 10 பேர் பயனாடுறாங்க. ஒதுக்குற பட்ஜெட்டை அதுக்காக செலவு பண்றீங்களா முழுசான் நீங்க பார்த்து செக் பண்ணிருக்கீங்களா? அப்படி கரெக்டா எல்லா விஷயத்திலையும் பண்ணினா இத்தனை கோடி லட்சம் ஏன் கடன் ஆகுது? நாம் தமிழர் கட்சியின் வில்லிவாக்கம் தொகுதியின் வேட்பாளர் ரோஷினி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து இவங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி உங்களை பார்த்தது. உங்களுடைய இந்த அரசியல் வருகை அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு அரசியல் களமாக தான் இன்னைக்கு இருக்குது அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய இந்த அரசியல் பயணம்ன்றது எப்படி இருக்கு? அரசியல் பயணம் மிக சிறப்பா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. உங்களுக்கே தெரியும், இது ஒரு புதுதாக கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு. அப்படி பார்க்கும்போது எனக்குமே ஒரு புதிய விஷயம் நிறைய கற்றுக்கிற மாதிரியான பயணங்கள் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அதனால் தீப்பொறியாக இருக்குது. ஓகே, ஃபயர் மூடில் இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்போது எப்படி நீங்கள் அந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளே உங்களுடைய அந்த வரவு பயணம் அப்படின்றது எப்படி ஏற்பட்டது? நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நான் வரதுக்கான ஊன்றுகோலாக இருந்தது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளோட எல்லா மனுஷங்களுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே நமக்குள்ள இருக்கும், ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதான வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு லைஃப்பை நோக்கி ஓடிட்டு இருக்கறனால அதை போய் பேசுறதுக்கோ அதை போய் கேட்கறதுக்கோ முடியாது. 100ல் யாராவது ஒருத்தவங்க தான் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. நீங்களே பார்த்துங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 10 பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க தான் தூக்குவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கனிம வளங்களாக இருக்கட்டும், இந்த சொசைட்டியில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அரசு அதாவது அரசு சார்ந்த இதை ப்ரைவேட்ஸ் இதுக்கிட்ட கொடுக்குறதா இருக்கட்டும், கவர்மெண்ட்டு, இதெல்லாமே நம்ம ஒரு நியூஸாவோ இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். பட் ஆனால் நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த அரசியல் சரியா இல்லை, ஏன் இப்படி இல்லை, ஏன் இல்லை அப்படி இருக்கும். அந்த தாக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இதை யாரும் கேட்க மாட்டாங்களா, இதுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கும் போது தான் நான் தமிழருடைய வாய்ஸ் நான் கேட்டேன். அண்ணா சீமானுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவங்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், ஆட்சியில் இல்லாத போதே எல்லாத்துக்கும் போராடி ஸ்டாப் பண்ணி வைக்கிறதான அந்த பவர் அவங்க கிட்ட இருந்ததை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதை பின்தொடர ஆரம்பித்தேன் ஒரு 10 வருஷமாகவே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. இப்போ 10 வருடங்களா நீங்கள் நாம் தமிழரில் இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அதாவது மெம்பராகவும் அந்த மாதிரி இல்லை, கொள்கைகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு எங்க ஈவெண்ட்ஸ் போட்டாலும் பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி பின்தொடர்கிட்டு இருக்கேன். அந்த கட்சியில நீங்க ஜாயின் பண்ணல? கட்சியில ஜாயின் பண்ணல. ஓகே. இதுதான் கட்சியில ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண உடனே சட்டமன்ற உறுப்பினரா போறதுக்கு போட்டியிட ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். ஏன் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை தேர்வு பண்ணீங்க? ஏன்னா எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், வெற்றி வாய்ப்பு அப்படின்றது யார் கையில இருக்கு அப்படின்றது தெரியும். புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் இருக்குது. அப்படின்றப்போ இந்த மாதிரியான கட்சிகள் எதையாவது நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கலாம்ல? கட்சி அதாவது இந்த அரசியலுங்கிறது நான் தேர்ந்தெடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் பணிக்காக தான்.
நம்ம ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஓனா. அதில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்காக இருக்கட்டும், ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ண பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணி அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பணிகள் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்போ நம்ம அதனால தான் அரசியல் வந்தால் இன்னும் நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக செய்ய முடியும். அப்போ அந்த பார்வையில் தான் நான் பார்த்தனே தவிர இதில் ஜெயிக்கிறது தோக்கிறது அந்த மாதிரி தான். பட் நீங்கள் ஒரு இளைஞர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். பட் அது வந்து எந்த அளவுக்கு மீடியா ஃப்ரேமில் இருக்குது, பட் கட்சி ரீதியாக எங்களுக்கு பார்க்கும்போது வரவேற்புகள் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட மீடியா ஃப்ரேமில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிம்பமாக கிரியேட் பண்ணுறீங்கிறது உண்மை. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 2 நிலைப்பாடு இருக்குது, திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு. ஸோ நம்ம தமிழ் தேசியம் தான் நமக்கு கரெக்ட் அப்படிங்கிறத நான் ஒரு தமிழனாக சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டது தான் இந்த நாம் தமிழர். அதனால வந்து ஜெயிக்கிற கட்சி தோக்குற கட்சி அப்படி கிடையாது. தமிழனா எதுக்கு போராடணும், நமக்கு என்ன தேவை, அது இதுதானே உரிமை, அது இதுதானே, அதெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிட்டது தான். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் குரல் கொடுக்கணும், நிறைய கஷ்டப்படக்கூடியவங்களை பாதுகாக்கணும் அப்படின்றப்போ இப்போ திமுக பக்கம் வந்து வெற்றி வாய்ப்புகளானது அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கப்போ நீங்கள் திமுகவுக்கு இன்கேஸ் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இன்னும் மக்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள், செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சுருக்க முடியும் இல்லையா? இல்லை, செய்ய முடியாது. அதுதான் நான் சொல்றேன் இல்லம்மா. இப்போ நான் வந்து செய்யறதுன்னு கிடையாது. நான் 70 வருடங்களா இருக்க அந்த கட்சிகளே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் அந்த கட்சியில போய் மட்டும் என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, திமுக எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம நீங்க எப்படி 5000 ரூபாய் கொடுத்துட்டு 2 லட்சம் கோடி கடனை தூக்கி தலையில வைக்கிறது மாதிரியான அந்த மாதிரி சொல்றீங்களா? எத்தனையோ அறிவிப்புகள் கொடுத்தாங்க. என்ன அறிவிப்புகள்? இல்ல, அவங்களே சொல்லியிருக்காங்க பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஒன்று சொல்லவா, எல்லா அறிவிப்புகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அறிவிப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல 10 பேர் பயனாடுறாங்க. ஓகேவா? அதை காட்டி நீங்க அதுக்கான ஒதுக்குற பட்ஜெட்டை வந்து அதுக்காக செலவு பண்றீங்களா? முழுசா நீங்க பார்த்து செக் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காங்களா? அப்படி கரெக்டா எல்லா விஷயத்திலையும் பண்ணினா இத்தனை கோடி லட்சம் ஏன் வந்து கடன் ஆகுது? உங்களுக்கு புரியுதா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய குளறுபடி. அதுக்குள்ளே போக வேணாம். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால வந்திருக்கோம். ஒரு நாள் இன்னைக்கு நம்ம போராடி மக்களுக்காக இதை வந்து மீட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த திருப்தி நமக்கு இன்னைக்கு இருக்கும் போய் தூங்கினா. ஸோ அதனால அதில் தான் பயணிக்கிறோம் நாங்கள். ஓகே. இப்போ வந்து நாம் தமிழருடைய மாநாடு ஒன்று திருச்சியில் நடந்தது. விஜய் அவர்கள் போடக்கூடிய மாநாட்டையும் நாம் தமிழர் அவர்கள் போடக்கூடிய அந்த சீமான் அவர்கள் போடக்கூடிய மாநாட்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூட்டம் வந்தது, பெரிய அளவில் இந்த தடவை வந்து கூட்டம் வந்தது. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து எழுச்சியோடு வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. சீமானவர்கள் சொல்கிற மாதிரி இது வந்து கொள்கைக்கான கூட்டமாகவே இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் விஜய் அவர்கள் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த கூட்டம் வருதில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது யார் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா இப்போ புதுசாக வந்த விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆட்டுக்கார ஆலமேல் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், சின்ன பிள்ளையில. எங்கள் அண்ணா கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, அந்த ஆடு தெருவில் வந்துச்சாமா அந்த காலகட்டங்களில். அந்த ஆடு கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் போய் கூடிச்சாமா. புரியுதா உங்களுக்கு? இதில் எந்த கொள்கைக்கான கூட்டமாக இருக்குது, இல்லை எந்த அரசியல் பயணமான கூட்டம் இருக்குது? வந்தவங்க அத்தனை பேர் ஓட்டு இல்லாத சின்ன பசங்க. அவங்க எந்த அரசியல் புரிதலோடு அங்கே வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பெண்கள், இளைஞர்கள், பெரியவங்க எல்லாருமே போகிறாங்களே. ஆமாம், நான் சொல்கிறேன் இல்லைம்மா. விஜய் கூட ஒரு நாள் இங்கே வந்தாருன்னா நான் கூட தான் போவேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஓகே. நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்த கூட்டத்தில் ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்னம்மா பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட பதில் சொல்லு. எங்கள் சீமான் மாமா பேசுகிறாரு, எங்கள் பெரியப்பா பேசுகிறாரு, தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாருன்னு சொல்லும். புரியுதுங்களா உங்களுக்கு? ₹1 ஒரு 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 குவார்ட்டரோ கோழி பிரியாணியோ காசோ ₹1 கொடுக்காம கொள்கைக்கு மாத்திரம் தமிழினத்துக்காக மட்டும் கூடின கூட்டம் அது. புரியுதுங்களா? 5 லட்சம் பேர்கிட்ட அந்த இடத்துக்கு கூடியிருப்பாங்க. அந்த மக்களை வந்து சேஃபாக கொண்டு போய் ஒரு அசதபாபிதம் நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது எந்த நியூஸுமே இருக்காது, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் அந்த போலீஸுங்களை கூட அங்கே நானே பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு புதுசு இல்லை, மாநாடுங்கிறது புதுசு, உங்களை மாதிரி நானும் அங்கே போயிருந்த புதுசு. ஸோ மற்ற விஷயங்களுக்கும் நான் போயிருக்கேன் ஒரு சாதாரண மக்களாக. அங்கே போயிருக்கும் போது அங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்கிறதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த இதுலையும் பார்க்குறேன், போலீஸ்லாம் அவங்க படிக்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா வந்த மக்கள் ஒருவருமே எதுக்காக வந்திருக்கோங்கிற அந்த நோக்கத்தோடு வந்து அந்த பேசுகிற வரைக்கும் இதாக இருந்து உறுதிமொழி எடுத்துட்டு அவ்வளோ ஒரு டிசிப்ளினாக அதெல்லாம் வந்து எனக்கே ஒரு மாதிரி கரெக்டான இடத்த தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஆமாம், அதுதானே முக்கியம் நமக்கு. தாவிக்கல்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்ததா? ஏன்னா வந்து யாராவது வந்துட்டாலே வந்து இந்த அழைப்புகள்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். இல்லை, நான் அதான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான். நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு
ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. இந்த மாதிரியும் ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதாவது அது எந்த மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். பட் எனக்கு அது வந்து பெரிய ஈடுபாடு கொடுக்கலையா. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்ஜிஓ வச்சுருக்கோம். நிறைய மற்ற கட்சிகளுக்கு போயிட்டோம்னா நமக்கு நிறைய டோனர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ இந்த கட்சியை சார்ந்தவங்க இது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பார்வையில் நான் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இதில் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டேன் நானே என்ன அறியாமலே. அப்புறமா தான் நான் யோசிக்கும் பொழுது தான் எனக்குள்ளேயே இந்த கேள்விகள்லாம், இது நம்ம தமிழ்நாட்டுக்காக போராடுறோம், மக்களுக்காக போராடுறோம் அப்படிங்கும்போது ஒரு நாள் இது 4 நாளும் ஓகே நம்மளோட திருப்தி தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நானே வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பரப்புரை அப்படின்ற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ மக்களை சந்திச்சு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க? மக்களை சந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் மக்களுக்கு புரிய வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ மக்களும் ஒரு விண்பத்தில் இருக்காங்க. ஸோ அதை வந்து மக்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. மக்களுக்கு புரிதல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே போனால் எங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இன்னைக்கு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எங்கள் பசங்க தான் அந்த மாதிரி இருக்காங்க. பட் பசங்களுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. இப்போ என்ன ரீசன், அதாவது ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வரவேற்பு இருந்தது விஜய் அவர்களுக்கு. பட் இப்போ நிறைய அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். நீங்க இப்பவுமே விஜய்க்கு தான் மாசு இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற கட்சிகளை அவர் கன்சிடரே பண்ண மாட்டாரு. அதிமுகவையும் கன்சிடர் பண்ண மாட்டாரு, நாம் தமிழரையும் கன்சிடர் பண்ண மாட்டாரு. களத்துல இருக்கிறது 2 கட்சி. நமக்கு என்ன கண்டென்ட்ல எழுதி கொடுக்குறாங்களோ அதை தானே மேம் பேச முடியும். அவர் அரசியல் புரிதலோட பேசலன்னு சொல்றீங்களா? கண்டென்ட்டை பார்த்தா பேசுறாரா? அது உங்களுக்கு தெரியலையா? நான் முதலமைச்சரா நீங்க அவரோட உறுதிமொழி பாத்தீங்களா? இப்போ ரீசன்ட்டா பார்த்தேன். எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. வந்த உடனே விசிலுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. உறுதிமொழிங்களா? நீங்க சொல்லுங்களேன். கஷ்டமா இருக்கு உண்மையாலுமே. ஒரு அடுத்த தலைமுறைகள், இளைஞர்கள் ஒரு தலைவர் பின்னாடி நிற்கிறாங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ ஒரு தலைவராக இருக்கவங்க என்ன மாதிரியான கருத்தை கொண்டு போய் போடுறோமோ அதுதான் நாளைக்கு முளைக்கும். அது நாளைய தலைமுறை. அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் போகிறாங்கன்னு நீங்கள் ஒரு இதுவாக சொல்கிறீங்க, அது எங்களுக்கு பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அந்த குழந்தைகள் வந்து பின்னாடி போகிறாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு முளைக்கிற விதை, அவங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டை காக்க போகிற மரம். அப்போ நீ என்ன மாதிரியான விதைகளை போடுறியோ அதுதான் நாளைக்கு முளைக்கும். கரெக்ட். ஒரு கருத்து ரீதியாவோ ஒரு கொள்கை ரீதியாவோ ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பேசுகிறதும் அதுதான் அந்த மக்களுக்குள்ளாக போகணும். நீங்கள் அந்த உறுதிமொழியிலே பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். இல்லை, எல்லாருமே எல்லா கட்சி தலைவருக்குமே எங்களுக்கு ஓட்டலிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது யதார்த்தமான ஒரு விஷயம். வாக்களிங்கன்னு கேட்குறது யதார்த்தமான விஷயம். வாக்கு போடுங்க, நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் மற்ற அப்போ உறுதிமொழியாகவே எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து குழந்தைங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து நிறைய விஷயம் இருக்குது மேம் நம்ம பேசுகிறதுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேணாம். விஜய் திணிக்கிறாருன்னு அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கான அந்த வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்குது? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், தமிழகத்தில் இது வரைக்குமே இன்கேஸ் நீங்கள் வெள்ளிவாக்கம் தொகுதியில் ஜெயிச்சிங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடிய முதல் திருநங்கை நீங்களாக தான் இருப்பீங்க. அது வந்து ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆனச்சுன்னு தான் எனக்கும் ஸோ ஹாப்பி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த நிலவரத்தில் அது பாசிபிளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. ஏன் இப்போ மக்களுக்கு நிறைய புரிதல் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் திருநங்கைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்கள தப்பாகவே காட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து படித்து கலெக்டர் ஆகுறாங்க. அந்த மாதிரியான இருக்கிற போது ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு மரியாதை வந்துருச்சு திருநங்கைகளுக்கு. அப்போ நாங்கள் அரசியல் ரீதியான துறையிலும் இருக்கும் பொழுது அதுக்கான குரலாக இருப்போங்கிறது மக்களுக்கு புரிதல் இருக்குது. ஸோ அதனால நான் கண்டிப்பாக ஜெயிச்சு. இப்போ நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் அவங்கள வந்து வரவேற்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அவங்க கிட்ட நிறைய கலந்துரையாடுறாங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்களோட குறைகளை சொல்கிறதா இருக்கட்டும். நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வழிகளை சுமந்து தான் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும், எங்களோட வாக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும் போதெல்லாம் எங்களுக்கு ஓகே அப்படின்னு. ஓகே. இது வரைக்குமே திமுக அரசு, ஏன்னா வந்து கலைஞர் அவர்கள் காலத்தில் தான் வந்து இந்த பெயர் மாற்றம் அப்படின்றது நடந்தது. ஸோ அதுக்கு பிறகாக திமுக அரசு திருநங்கைகளுக்குன்னு ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்கா, இல்லை இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பீங்களா? இல்லை, திருநங்கைகளுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க மீன்ஸ் அதுதான் நான் சொல்ல வர்றது. எப்போவுமே
எல்லாருக்குமே பண்றாங்க. அதாவது அவங்க வந்து தனியா செயல்படுறதுக்கு முடியல. அவங்கள எப்பவுமே கையேந்து நிக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? திருநங்கைகளுக்கு பேர் வச்சாச்சு, சோறு யார் போடுவா அப்படிங்கிற மாதிரி. இன்னுமே அந்த மாற்றம் ஏதாவது நடந்திருக்கா? நீங்க பாத்தீங்கன்னா இன்னுமே பாதி பேர் படிச்சுட்டு முன்னேறிட்டு வராங்க. இன்னுமே பாதி பேர் எல்லா விஷயத்துலயும் ஒரு இருந்துட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியான அப்போ அவங்கள போய் நீங்க இன்டர்வியூ கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இன்னுமே கிடைக்கல. அந்த ஏக்கத்துக்காக தான் அவங்க இருக்காங்க. புரியுதா? அப்ப அதை சரி பண்ண முடியல தானே. அப்ப அவங்களோட குரலா நான் போகும்போது எனக்கு தெரியும் என்ன விஷயம் இருக்குன்னு. அப்ப அதை சரி பண்றதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பு. ஓகே. இப்போ இது வரைக்குமே வந்து ஏதாவது நீட் நாங்க போய் கவர்மெண்ட் கிட்ட வச்சு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கலன்னு ஏதாவது கொடுக்குறாங்க. நிறைய வீடு பட்டா இன்னும் கொடுக்கல, வீடு கொடுக்கல. வீடு அப்படியே கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு சேஃப் கிடையாது அந்த இடத்துல. இப்போ திருநங்கைனாலே சேஃப்டி கிடையாது இந்த சொசைட்டியில். வீடு கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் முடுக்கில் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் அவங்க சுமந்துட்டுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இன்னுமே வந்துமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. புரியுதுங்களா? இப்போ அந்த போலீஸா இருக்கிறதும் கலெக்டரா இருக்கிறதும் நான் இப்போ இங்க வந்திருக்கிறதுமா இருக்கட்டுமே தவிர ஒரு அங்கீகாரத்தின் படியில நாங்க போராடி வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த போராடி வர்றதுக்கான அந்த போராட்டம் இடப்பட்ட அந்த நாட்கள்ல நாங்க எந்தெந்த விஷயத்த வந்து வழிகள் அனுபவிச்சு வந்திருப்போம். புரியுதுங்களா? அப்ப அரசு கரெக்டா இருந்தா நாங்க ஏன் அந்த வழிகளை சுமந்து வர போறோம்? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை முழுமையாக பண்ணுறது இல்லைங்கிறது தான் ஒரு விஷயம். ஓகே. ரோஷினி அவர்கள் இந்த அரசியல் பயணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கடந்து வந்த பாதை எப்படி இருக்கு? சாதாரண ரோஷினி என்ஜிஓ வச்சு ரன் பண்ணிட்டு சக திருநங்கைகள் மாதிரி தான் நானும் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவிச்சுட்டு அந்த மாதிரியே வந்தது தான். ஓகே. படித்தது எல்லாமே அந்த மாதிரி தான். நான் ஆமாம் கொஞ்சம் திருநங்கையாக மாற வேண்டிய அந்த சூழல் வரும்பொழுது கொஞ்சம் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு திருநங்கையாக மாற போகிற அந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் அந்த பெங்களூர் போய் அதான் மற்ற எல்லா திருநங்கைகளுக்கும் வர மாதிரியான துன்பம் கஷ்டம் எல்லாம் மாதிரிப்பட்டு வந்து இதில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி வெளியில் தள்ளப்படலை. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை ஏற்றுட்டு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தனால நான் வீட்டிலேயே இருந்து ஒரு வளரப்பட்ட ஒரு குழந்தை. அதனால் வந்து வெளியில் சொசைட்டியில் வந்து அதிகமான ஒரு சுமையை வந்து வைக்காதனால கூட நான் அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஓகே. இப்போவுமே அம்மா அப்பாவோட சப்போர்ட், அம்மா அப்பாவோட ஃபேமிலியோட. ஓகே. அவங்களுக்கு இந்த மூமெண்ட்ன்றது எப்படி இருக்கு? ஏன்னா வந்து சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன மேம் சொல்கிறீங்க? அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், வீட்டில் நல்லா ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு நீட்டாக இருந்துட்டு போவார், அரசியல்லாம் எதுக்கு அந்த மாதிரி அவங்க. ஓகே. இல்லை அவங்க வந்து நேரம் ஃபீல் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து களத்தில் நிற்கிறீங்க. வேறு யாருக்குமே எந்த கட்சிகளுமே வாய்ப்பு கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி புதிதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த கட்சியுமே முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை எடுத்திருக்கும் போது இது வந்து ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட்டாக தானே? அதான் அவங்களுக்கு அப்போ புரியல, இப்போ புரிஞ்சிருச்சுன்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல. அப்போ அங்கே சுற்றி இருக்கவங்களாம் பிள்ளைய வெளியில் விட்டுட்டேன், சுற்றி இருக்கவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு வெளியில் துரத்தி விட்டுட்டேன்னா பொண்ணு போயிட்டு மற்ற மாதிரி ரோட்டில் என்னைக்காவது பஸ்ஸில் போகும்போது அங்கே பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னோட்டையும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீ வீட்டில் வச்சு எப்படி வளர்க்குறியோ அந்த மாதிரி வளர்த்துக்கோங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும் அப்படிலாம் எங்கள் டேடி சித்தப்பாலாம் சொல்லும் போது எங்கள் அம்மாவுக்கு புரியலை. பட் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து நின்னதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அன்னைக்கு துரத்திங்கன்னா அந்த பிள்ளை அங்கே தான் போயிருக்கும், வீட்டில் வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் இந்த பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா இப்போ அப்படி புரிஞ்சுக்கிறாங்க.